சர்வேஸ்வரா. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிர் குமிஞ்சிருப்பும் பனித்த சடையும் பவளமோல் மேனியர் பால் வெந்நீரும் இனித்த முடையெடுத்து பொற்பாதகமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. ஓம் நமச்சிவாய என்று சிவனுடைய எழிலை வர்ணிக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது யட்சணி. யட்சணி என்பது ஒரு பெண் தேவதை. இது கணவனுடைய காலடியில் இருக்கக்கூடிய தேவதை. யட்சணிகளில் 64 யட்சணி இருக்கிறது. கர்ண யட்சணி, வள யட்சணி, தேவக யட்சணி என்று. இது ஒரு சிறு தேவதைகளை சேர்ந்த ஒரு சக்தியாகும். சிறு தேவதை சக்தி. கணவனுடைய அருள் இருந்தால் அந்த யட்சணி தேவதைகள் நமக்கு வயப்படும். சித்தர்கள் இந்த தேவதைகளை நன்மைக்காக பயன்படுத்திக்கிறார்கள். தங்களுடைய தவ வாழ்வுக்கும் தம்முடைய முக்தி நிலை அடைவதற்கும் உதவியாக இந்த பூமியில் வாழும் காலத்தில் உதவியாக அந்த தேவதைகளை கையாண்டார்கள். அதை வைத்து மக்களுக்கோ மனிதர்களுக்கு கெடுதல் செய்யாமல் நன்மைகளை செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய 8 விரல்களையும் அஷ்ட தேவதைகளை அடக்கிக் கொள்வார்கள். தேவையான நேரத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வேலை கொடுப்பதற்கு விரலை நீட்டினால் அந்த விரல்கள் நகத்தில் அடங்கியிருக்கக்கூடிய தேவதை ஒன்று சென்று அந்த வேலையை முடித்துவிடும். அதனால் அவங்க தவ வாழ்க்கை சிறக்கவும் அவர்கள் தவ வாழ்வில் தொந்தரவு இல்லாமல் எளிமையாக போவதற்காக தேவதைகளின் சக்திகளை சித்தர்கள் பயன்படுத்தினார்கள். பிரபஞ்ச அண்ட வெளியில் பீச்ச மந்திரங்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறது. ஒவ்வொரு சக்தியை இழுக்கக்கூடிய பீச்ச மந்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சக்தி இழுக்கக்கூடிய பீச்ச மந்திரங்களும் சித்தர்கள் கண்டறிந்து அதை தன்னுடைய சிஷியர்களுக்கும் மக்களுக்கும் கூறினார்கள். அந்த வகையில் இந்த யட்சணி என்ற தேவதை யந்திரமும் மந்திரமும் சேர்ந்து அதை உயிரொடுக்கும். முறையான குரு மூலம் இருந்து அந்த தேவதையினுடைய எந்திரத்தையும் மந்திரத்தையும் உபயோகித்து அதனுடைய உயிரொடுக்கும் மை ஒன்றை எடுத்து அதனுடைய எந்திரத்தில் தடவி சொன்னாலே அந்த பிரபஞ்சத்தில் அண்டவெளியில் இருக்கும் அந்த சிறு தேவதை யட்சணி சக்தி அந்த உருவத்துக்குள் வயப்படும். எந்த உருவத்தில் வயப்படுத்துகிறோமோ அந்த உருவத்தில் பெண் உருவத்தில் அது வயப்பட்டு நிற்கும். எலிருவத்தில் வரும் குரலி பூணுருவத்தில் இருக்கும், யட்சணி எலிருவத்தில் இருக்கும். சைவ தேவதையாகும். இந்த தேவதைகளை நாம் ஒவ்வொன்றையும் அறிந்து நன்மைக்காக செயல்படுத்துவோம். இந்த யட்சணி தேவதை முக்காலத்தையும் சொல்லும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலத்தையும் சொல்லக்கூடியது. பூர்வ ஜென்ம நினைவுகளையும் நமக்கு அறிவுறுத்தி சொல்லக்கூடியது. முறையோடு அதை நன்மைக்காண்டி பயன்படுத்தினால் அது நமக்கு நல்லெண்ணத்தோடு நன்மையான எண்ணங்களோடு நம்மோடு இருந்து உதவியாக இருக்கும். சித்தர்களுக்கும் ரிஷிமார்களுக்கும் இன்னும் பல உயிர்களுக்கும் நன்மை தருவதற்காகவே இந்த தேவதைகள் பராசக்தி மூலமாக சிதறடிக்கப்பட்டு அண்டவெளியில் இயங்கிக் கொண்டு வருகிறது. அந்த சக்தியை எடுத்து நன்மைக்கு மட்டுமே தவிர தீமைக்கு பயன்படுத்தக்கூடாது. மனிதன் எவ்வகையில் பயன்படுத்துகிறானோ அந்த வகையில் அது செயல்படும். ஆனால் நன்மையை மட்டுமே அது கணக்கில் வைத்துக்கொள்ளும். அதை வைத்து தீமை செய்வேரை மனதில் வைத்துக்கொண்டு தகுந்த காலம் வரும்போது அதை அழித்துவிடும். அதனால் அந்த இருக்கக்கூடிய சக்திகளை நன்மைக்காக பயன்படுத்துவோம். தேவதைகளில் முதன்மையான மிக சிறு தேவதைகள் மிக சக்தி வாய்ந்த தேவதை வேதாளம். காளியின் முதல் தேவதை வேதாளம். அதிலிருந்து அதன் கீழ் ஒவ்வொன்றாக வரும். அதனால் இந்த தேவதைகளை முறையாக மந்திரம் அறிந்து நல்ல குரு மூலம் எந்திர மந்திரம் அறிந்து நம்முடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். கர்ண யட்சணி என்று ஏன் பேர் வேண்டது என்றால் நம்முடைய உயிர் கொடுக்க அதனுடைய அந்த அலைகள் வண்டுருவமாகவோ, வண்டின் ஓசையாகவோ, பாச்சாவின் ஓசையாகவோ, குருவியின் ஓசையாகவோ நம்முடைய செவிகளில் விழுகும். செவிகளில் அந்த ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்கும். எங்கு போனாலும் அந்த ரீங்காரம் கேட்கும். காதை திறந்தாலும் காதை மூடினாலும் அந்த ரீங்கார சப்தம் கேட்கும். அந்த காதுகளில் விழுவதனால் அதுக்கு கர்ண யட்சணி என்று பெயர். இந்த நாம் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் ஆழ் மனதிலே பதிலளிக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆன்மீக சம்பந்தமான எந்த கேள்வியிலும், மூலிகை சம்பந்தமான எந்த
எது சம்பந்தமான எந்த கேள்வியை கேட்டாலும் இந்த எச்சனி ஆள் மனதில் இந்த இடத்தில் இந்த மூலிகை இருக்கிறது, இந்த மூலிகை இதற்கு பயன்படும் என்று அந்த ஒரு பயன்களை நமக்கு அறிவிக்கும். மூலிகை பற்றியும் வாசனத்தை பற்றியும் ஒரு கலைகளை பற்றியும் இந்த தேவதைகளுக்கு முழுமையாக தெரியும். நாம் அதை கையாளும் விதத்தில் நாம் கேட்கும்போது நமக்கு முழுமையாக நமக்கு அறிவிக்கும். அந்த முறையோடு சைவ வழியில் எல்லா தேவதைகளும் சைவ வழியில் விரைவித்தாலே மிகவும் புண்ணியம், மிகவும் நன்று. அதற்கு சைவ உணவுகளையும் அவல் பொறி இவைகளை வைத்து நாம் பூஜை செய்து நம் ஆன்மாவுக்கும் மனிதகுல வளர்ச்சிக்கும் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய வளர்ச்சிக்கும் நம்ம நன்மை செய்து கொள்வோம். ஓம் சர்வேஸ்வராய.